ஹாய் காய்ஸ், வணக்கம். லாங் டைம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா. உங்கள் லவ்வுக்குலாம் நான் டிசர்வான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப அப்படியே என்னை மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன சொல்கிறது, உருகி உருகி நான் ஒன்றுமே இல்லாத ஆகிடுவேன்னு தெரியல. அந்தளவுக்கு லவ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் என்ன உடம்பு சரியில்லையா, ஏன் எஃப்எஃப் போடல, என்னாச்சு உங்களுக்கு, திரும்ப பிரச்சனையா, இல்லை பிஸி ஆகிட்டிங்களா, ஏன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. சில பேர் வந்து உங்கள் பொங்கலோடைய ஃபோட்டோஸ், அந்த பொங்கல் விஷஸ் கொடுத்துருந்தீங்க. ஒருத்தவங்க வீடியோவே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. எப்படிடா உங்களால் மட்டும் இவ்வளோ லவ்வை கொடுக்க முடியுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியவே இல்லை. எப்படி யாருன்னே தெரியல. என்ன ஒரு வாய்ஸை வச்சு எனக்காக ஒரு விஷஸ், எனக்காக வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்படின்னு அனுப்பும்போது வாய்ப்பே இல்லைடா அப்படின்ற மாதிரி என்னை அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் பண்ணுறீங்க. எனக்கு தெரியலடா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய பொங்கல் செலிப்ரேஷனும் செம்ம ஹாப்பியாக போச்சு. என்கிட்டயே கேட்டிருந்தீங்க. நேட்டிவ் போயிருந்தேன். அந்த என்ன சொல்கிறது, அந்த எங்கள் ஊர் எல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த ஊர் சைட் போவோம்ல, அப்படி போக 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 அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் அப்படி சான்ஸே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த வைபுக்கு போயிட்டேன். நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும். ஊரில் ஒரு 12 கோவில், அந்த 12 கோவிலில் ஒரு 5 கோவிலுக்கு பொங்கல் வைக்கணும். நாங்கள் வீட்டில் வாசல் பொங்கல் முடிச்சுட்டு அந்த 5 கோவிலுக்கும் பொங்கல் வச்சுட்டு கரெக்டாக திரும்ப ரிட்டர்ன் பெங்களூர் வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் வேலை இருந்ததுனால சீக்கிரமாக வர்ற பிளானு. நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடியே போயிட்டோம் இல்லைங்களா. ஸோ நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. இமேஜின் பண்ணிக்கோங்களா, ஒரு ஸ்டோரி மாதிரி இதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா என்னோடய மைனஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணப்போ என்னோடய ப்ளஸ்ஸை கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். 1 வீக் நான் பிரேக் எடுத்ததுக்கு ரீசன் அவங்கக்கிட்ட என்னோடய ஹாப்பி மூமெண்ட்டை சொல்லலான்றதுக்காக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடுங்கடா. அப்புறம்டா கைஸ், பிடிஎஸ் பேண்ட் மட்டும் 7 கிடையாது, நாங்களுமே 7 தான். காலேஜ் டேஸ்லேருந்து ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே அங்கங்கே ப்ளீஸ் சதர்ன மாதிரி இருந்துகிட்ருக்கோம். கர்நாடகாலே வந்து 3 பேர் இருந்துகிட்ருக்காளுங்க, சென்னையில் 3 பேர் இருக்காளுங்க. ஆனால் வந்த ஆளுங்கன்னா போக மாட்டாளுங்க, ஆனால் போயிட்டாளுங்கன்னா பேச மாட்டாளுங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருமே டோட்டலாக இன்ட்ரோவர்ட். பட் ஆனால் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒன்று தான். சேனல் ஓப்பன் பண்ணி லிங்க்கோட ஷேர் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சேனல் லிங்க் நீங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணக்கூடாது, சேம் டைம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து தான் நான் ஷேர் பண்ணேன். என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காளுங்க பர்சனலாக, இந்த மாதிரி பண்ணு அப்படி பண்ணுன்ற மாதிரி. பட் ஆனால் அவங்கக்கிட்டேயும் நான் ஸ்டோரியும் வாங்கவே மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்னோடய ஓன் கண்டென்ட் இதாக தான் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளால் நிறைய நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கோம்டா. அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காளுங்கன்னா, யாரோ ஒரு 2-3 பேர் வந்து இங்கே சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறவங்க போயிட்டு மற்ற சேனலில் ஏதோ போட்டிருக்கீங்க. பட் நான் கேட்க விரும்பலை, நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. பட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளஸ்ஸாக சொன்னீங்களா மைனஸாக சொன்னீங்களான்றது செகண்டரி. பட் என்னோடய சேனலை பற்றி என்கிட்ட டேரெக்டாக சொல்லுங்கள். ஏற்றுக்கிறேன், ப்ளஸ்ஸோ மைனஸோ நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்டா. எதனாலன்னு தெரில, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஏன்டி இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, நீ பேசுன்னு சொல்லிகிட்டே இருந்தாலுங்க. எனக்கு விருப்பமே இல்லை. பட் ஆனால் பேசு அப்படின்னு சொல்லி கேட்டதால் நான் கேட்குறேன்டா. ஓகேடா காய்ஸ், நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம். அப்சஸ்ட் வித் வில்லேஜ் கேர்ள் பார்த்துலாங்களா. நம்ம ஜிம்மினுக்காகவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேடா காய்ஸ், சின்னதாக இன்ட்ரோ, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிம்மின் வந்து ஒரு பெரிய சிஇஓவாக இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வில்லேஜ் கேர்ள் எப்படி நீங்கள் அப்படியே செய்கிறீங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு கணக்கில் அப்படியே போங்கடா. ஒயின் என்ன பண்ணிட்டுருக்கா? அப்பா என்னப்பா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்னு தெரியும்ல, உள்ளே போ. இல்லைப்பா, பாப்பா தான் மருதானே போட்டு விட. அவள் சொன்ன உனக்கு எங்கே போச்சு? இல்லை போ. சரிங்கப்பா. என்னப்பா, அவள் கல்யாணம் பொண்ணு தான்ப்பா, ஏன்பா? உனக்கு தெரியாதுமா, போ நீனும் உள்ளே போங்க. வெளில உட்காந்துட்டு வயசு பொண்ணாக இருந்துட்டு ஏன்னா அப்படி இந்த அப்பா பண்ணிகிட்ருக்காரோ தெரில. கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறா, என்னமோ அதை பொத்தி வச்சிட்ருக்காங்க. வீட்டை தாண்டி வெளில கூட போனதில்லை அவள். நானாவது படிக்கிறதுக்கு போனேன், அவள் அது கூட கிடையாது. அக்கா நீ எதுவும் இல்லைடி? இல்லை, நான் எதுவும் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. இது என்ன வழக்கமாக நடக்கிறது தானே. சரிக்கா, சரி, நீ எதுவும் எனக்கு போட்டு விடுக்கா. எனக்கு மூட் ஆஃபாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். எப்போ பாரு படுக்காத, வாக்கா. இல்லாடி படுக்காத, கையில் மரத்தாடி போட்டு விடுக்கா ப்ளீஸ், போட்டு விடுண்ணே. அப்பா தானே, நம்ம அப்பா தானே. சரி காமி அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ மரத்தாணி போட்டு விட்டுட்ருக்கீங்க உங்கள் தங்கச்சிக்கு. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தாச்சுன்னா
டேய் ஜிமன் கிளம்புடா, சீக்கிரம் போகணும்மா. இந்த வரேம்மா, இருமா. இன்னும் ஒரு ஒரு ஃபைல் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அனுப்பிச்சிட்டு வந்துடுறேம்மா. அப்புறம் 5 days லீவ் போட போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி வரதில்லையாம்மா. டேய் சீக்கிரம்டா, பொண்ணு வீட்டில் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கம்மா. என்னம்மா பிரச்சனை? நமக்கு என்ன இருக்குது, எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதாதா? டேய் நம்ம கூட போகணும்டா, நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க. சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஜெமின் சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இங்கே அப்படியே உங்கள் சைடில் பார்த்தாச்சுன்னா நீங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு டைரி எழுதிட்டுருக்கீங்க. அக்கா என்னடி பண்ணுற? இல்லடி சும்மா ஆஸ் யூஷுவல் தான். ஆஸ் யூஷுவல். என்ன எழுதி முடிச்சியா இல்லையா? இல்லடி இப்போ தான். எத்தனை நாள் டைரி எழுதலை? ஒரு 2 days தாண்டி எழுதிடுவேன். எப்படியும் ஒரு 10 பேஜ் எழுதுவியா? எப்படி இந்த கல்யாண நாள் அது இதுன்னு சொல்லி உன்னை அதிகமாக திட்டிருப்பாங்க. எழுதி வை, மாமா கிட்டேயாவது காமிச்சு என்னை நல்லா பார்த்துக்கோ புருஷான்னு சொல்லிடுறி. இல்லடி அவரை பார்த்தா ஒன்றும் நல்ல ஒரு மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. ஒரு பார்க்குற பார்வையே சரியில்லை, பழகிறதும் சரியில்லை, பயமாக இருக்குது. அவருமே அப்படி தான் உருட்டுறாரு, தலையை நிமிடக்கூடாதுன்றாரு. சாரி இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களாம், அவங்க முன்னாடி தலை நிமிந்து பார்க்கக்கூடாது, குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும், நிறைய சொல்கிறாருடி. அவங்க பேசினா கூட நான் பேசக்கூடாது, ஒரு ஹாய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாமே சொல்கிறாருடி. எதுக்கா எப்படிலாமா சொல்கிறாரு மாமா? ஆமாடி, என்கிட்ட அன்னைக்கு பேசினார்ல. ஆமாம், அப்போ சொன்னாருடி. எனக்கும் அப்படி தெரிகிற மாதிரி இல்லையடி. இல்லை அப்படி தான் சொல்கிறாருடி. நான் கூட ஒரு வேளை பொசஸாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அது பொசஸ் மாதிரி தெரியலடி, தெரியல. நம்ம மாமான்ட்ட பேசவா? இல்லை 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 வேணாம் வேணாம். நம்ம அப்பாவுக்கு அப்படியே தப்பாமல் இருக்காருடி. அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே ஒரு மாப்பிள்ளையாக உருவாக்குன மாதிரி இருக்குடி, எனக்கு பயமா. சரி 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 ஃபீல் பண்ணாத, நம்ம மாமனை மாற்றிக்கலாம். எப்படிடி மாற்றிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி போனீங்க, இங்கே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க வாங்க. வரோம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா? முடிஞ்சிச்சு மாப்பிள்ள, வாங்க அப்படின்னு சொல்லி இப்போது எல்லாருமே இப்போ உள்ளே வந்திருப்பாங்க. நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்க, உங்கள் தங்கச்சி மட்டும் வந்து பார்க்குறா. இப்போ எல்லோரையும் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஃபீல் பண்ணுறா. இப்போ அப்படி தான் இப்போது மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளே தான் இருக்கா மாப்பிள்ளை, போங்க. என்ன பண்ணுறாவ? இல்லை ஏதோ என்னடி பண்ணுறாவ? அப்பா டைரி எழுதிட்டுருக்கா. சும்மா ஏதோ கிரிக்கெட் இருக்கா போல், நீங்கள் போய் பாருங்க மாப்பிள்ளை. சரி மாமா. வயன் என்ன பண்ணுற? சொல்லுங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை சும்மா டைரி. குட். தலை நீ வந்து பார்க்கக்கூடாது, புரியுதா? புரியுது புரியுது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்ப? இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே இருப்பேன். கரெக்ட், அதுதான், புரியுதா? இப்படியே இருந்துக்கோ. யாராவது வீட்டுக்கு வந்தாலும் கூட, யாராவது முன்னாடி வந்து நின்னா கூட தலையை நிமித்தி இல்லை இல்லை பார்க்க மாட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னடி சாப்பிட்டேன்ற? புருஷாங்க நான் சாப்பிட்டாத இருக்கேன். இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட தெரியாதுல்ல, அதனால் நான் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க வேறு மாதிரி நடக்கும். இல்லை 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 நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. டேய் மச்சான், என்னடா அவளை காமிக்கவே மாட்டேற? என்ன பார் எப்படி இருக்குன்னு கூட பார்க்கக்கூடாது நாங்கள்? இல்லைடா கொஞ்சம் கூச்ச சுபாவம், வேறு ஒன்றும் இல்லை. தெரியுது மோடு. இல்லைடா உண்மை இல்லைடா, எங்கிட்டலாம் நீ காமிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. இருக்கட்டும், கல்யாணத்துக்கு எப்படியும் எங்கள் முன்னாடி தான் தாலி கட்டி ஆகணும், பார்த்துக்கடா. இல்லைடா பார்த்துக்குறோம். இல்லைடா ஈவினிங் காமிக்கிறேண்ணே.
தெரியுதுடா, டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் இங்கே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சி வந்து, என்னக்கா? இல்லடி, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி விடு, அதுக்காக என்ன பண்ணுறது? இல்லடி, கொஞ்சம் நான் டெரஸில் போயிட்டு. டெரஸில் நீனு அப்பா விடுவாங்களா? இல்லை, யாருக்கும் தெரியாத ஒரு 10 மினிட்ஸ். இல்லைக்கா, எல்லோரும் வந்திருக்காங்க, எப்படி மேலெல்லாம் விடுவாங்க? ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் நீ மட்டும் ஃப்ரீயாக இருக்க. என்னை மட்டும் ஏன்டி இப்படி இறுக்கி வைக்கிறாங்க? தெரிலக்கா, நீ படிக்கலன்றதாலையா என்னன்னு தெரில, உன்னை மட்டும் அப்படி தான் வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் வாய் பேசுகிறேன், நீ அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற, அதனால உன்னை அப்படி தான் பண்ணுறாங்க. இல்லடி, ஒரு மாதிரி மூச்சை விட முடியாத மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் நான் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணோண்டி. மாடிக்கு போகிறேன், வரியா நீனும்? சரி வா அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சி தான் இப்போது எல்லாருமே இப்போ தூங்கியிருப்பாங்க, நைட்டாக இருக்கும். இப்போ அவங்கள கூப்பிட்டு போய் மேலே அப்படியே விட்டு படிக்கட்டுக்கிட்ட யாராவது வராங்களா போகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இங்கே அப்படியே நின்றுட்டுருக்கா அவங்க தங்கச்சி. நீங்கள் மாடியில் நின்றுட்டு ஒரு மறுபடியும் அழுதுட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் நான் பிறக்கணும்? எதுக்கு எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஒன்று ஆசை இருக்கும். அது நார்மலான ஒரு விஷயம் தானே. 12வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கும் அனுப்பலை. சரி விட்டுட்டேன். வீட்டை விட்டு வெளியில் ஒரு தோட்டத்துக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. இந்த வீட்டு வாசப்படி இந்த கேட்டு தாண்டியே எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நியர்பை 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டே இருப்பீங்க. யார் அவ? இவ்வளோ அழகா பேக் சொல்லு, இப்படி கொள்றாளே, செம்ம போ. சிகரெட் வேறு கையை சுட்டுச்சு. பேசலாமா? பேசும், மேலே தனியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட தான் வராரு. எக்ஸிகோமி. யார்? நான் தான். யார் நீங்கள்? இங்கே நின்றுட்டு இந்நேரத்தில் கண்ணில் தண்ணி வர? இல்லை, நீங்கள் எப்படி? நீங்கள் யார்? ஏன் இனி யாருன்னு தெரியலையா? பார்க்கலையா ஆஃப்டர்நூன் வந்தப்போ? இல்லை, யாருன்னு தெரியல. நீங்கள் யார்? நீங்கள் நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. ஒருவேளை அவரோட ஃப்ரெண்டு தானா? ஆமாம், மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுனா அப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். சரிங்க, நான் போய்ட்டு இல்லை என்ன? யார் நீ? இல்லை, எது கேட்குறீங்க? யார் நீன்னு கேட்டேன். மேலே நின்றுட்டு அழுதுட்ருக்க, என்னாச்சு உனக்கு? என்ன ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லை. நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா தான் ப்ராப்ளம். நான் கிளம்புறேங்க. இல்லை, கையை விடுங்க. என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு? எதுக்கு அழற? இல்லைங்க, சும்மா நார்மலாக தான் வந்தேன். மீரா. யார் அவ? நீ யார்? இல்லைங்க, நான் இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு போனீங்க. வேகமாக போவீங்களா? இப்போது மீரா வந்து அந்த பர்சன்ட்ட நின்றுட்டு, யார் நீங்கள்? எதுக்கு என் அக்காவை கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க? நீ யார்? அவள் யார்? மேலே நின்றுட்டு அழுதுட்ருக்கா. என்ன அக்கா அழுதாளா? ஐயோ, எதுக்கு அழுதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி உங்கள் பின்னாடியே வந்திருப்பா. இங்கே அந்த மனுஷன் அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் திரும்ப என்ன பண்ணியிருப்பார், ஒரு சிகரெட் எடுத்து தச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. செம்மையாக இருக்கா. யாருன்னு கேட்டால் சொல்ல, ரிலேட்டிவாக இருப்பாளா என்ன இதுன்னு ஒன்றுமே தெரில. அவன் மாட்டும் போகிறா. இங்கே தானே இருக்கும், கல்யாணத்துக்குள்ளே பார்த்த விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போது அவருமே இப்போ போயிருப்பார். அது யாரும் இல்லை, ஜிம்மின் தான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து ஜிம்மின் கிடையாது, ஜிம்மினோட ஃப்ரெண்டை தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
உங்கள் ஃபேமிலி எல்லாருமே அத்தன்டிக் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறவங்க. சேம் டைம் வில்லேஜுன்றதால அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளாலே பொத்தி பொத்தி வச்சிட்ருக்காங்க. தலையை நிமிந்து பேசக்கூடாது, அது இதுன்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் தங்கச்சியை மட்டும் ஓரளவுக்கு வெளில போய் படிச்சிட்டா அப்படின்றதுக்காக, அவளை வெளில கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஓரளவுக்கு மட்டும் அவளை மட்டும் விட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டு அதாவது ரூம் உள்ளே போயிட்டு, மீரா மீரா யாரும் பார்க்கலடி. யாரும் பார்க்கல, என்னாச்சு, எது கழுதுட்டு வந்த? இல்லடி, மேலே ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டாண்டி, அவர்கிட்ட சொல்லிட்டா அவ்வளோதான். இல்லை அவ்வளோதானே? அதுக்கா பயப்படுற? நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்லடி அவரை மறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீயா சொல்லி எதுவும் ஞாபகப்படுத்துறாடி, வேணாம் ப்ளீஸ். சரி நான் எதுவும் சொல்ல. பட் இருந்தாலும் உனக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை எதுக்குக்கா? நானாடி வேணும்னு சொல்கிறேன், அவங்க தானே பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குடி, அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சி எவ்வளோ சொல்லி பார்த்துட்ருக்கா, நீங்கள் எதுவுமே கேட்குறதே கிடையாது. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து நலுங்கு வைப்பாங்க இல்லைங்களா. உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் இப்போ நலுங்கு வைக்கிறாங்க. காலையிலே இப்போ எல்லாரையுமே எழுப்பி விட்ருப்பாங்க. அதில் ஜிம் அவன்டா எழுப்பி விட்டது. மணி என்னடா 3:30 தான்டா ஆகுது, அதுக்குள்ளேயாண்டா மச்சான் நலுங்குடா. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பார்க்கணும்ல. அவனுக்கு நலுங்குக்கு நம்ம எதுக்குடா எழுந்திரிக்கணும்? பொண்ணை பார்க்கலாம்டா, அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டான். நம்ம இப்போ பொண்ணை பார்க்கலாம்ல, அதனால தான். ஆமாண்டா அப்படி என்னடா முன்னாடியே பார்த்து நம்ம பண்ண போகிறோம்? கல்யாணம் தண்ணிக்கு பார்த்துக்கலாம், விடு படு. வாடா, அவன் வர எதையுமே சொல்ல மாட்டான். பொண்ணு எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி தாங்கலடா. அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அதை போயிட்டு பார்க்கறது க்யூரியாசிட்டி தானே. சரி இருடா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர அப்படின்னு சொல்லி ஜிம்முனும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த நலுங்குக்கு எல்லாமே கன்னத்தில் அங்கே மூஞ்சில் அதுன்னு சொல்லி பூசியிருப்பாங்கல்ல, அப்படி பூசி விட்டுறதுல உங்களை அடையாளமே தெரியல. அது கட்டியுமே முடிஞ்சிருக்கும் நலுங்கு. இப்போ நீங்கள் குளிக்கிறதுக்கு போயிருப்பீங்க, அவங்க பேக் சைடு மட்டும் தெரியுது. அவருக்கு ஏதோ பார்த்த மாதிரி தோணுது. நைட்டு டெரஸில் பார்த்த பொண்ணும் நீங்களும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. பட் ஆனால் அவர் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருந்துகிட்ருக்காரே தவிர பட் எதுவுமே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கல. என்னடா மச்சான் இப்பயும் பொண்ணை காமிக்கலையா? ஏண்டா பொண்ணை பார்க்கலையா என்ன? தெரியுது. நல்லா பொண்ணை அனுப்பிச்சி உள்ள வச்சுட்டு பொண்ணை பார்க்கலான்னு கேட்குறேன். சரிடா விடுறா. எப்படிடா கல்யாணத்து அப்பயும் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு முன்னாடியே தாலி கட்டுறப்போ அடைய சுற்றிப்பாங்க, பொண்ணு பார்க்க முடியாது. சரி ஏதோ சந்தோஷமாக இருந்தால் சரி, நல்லாடுறா அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம்முன்னு போயிருப்பார். இப்போ நீங்கள் நலுங்குக்கு குளிச்சுட்டு திரும்ப ஒரு சாரீ, அந்த புது புடவை அவங்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த சாரீ கட்டிட்டு அப்படியே நீங்கள் வெயிலில் போய் நிற்கணும், டெரஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப டெரஸ்க்கு வந்திருப்பீங்க. எல்லோரும் அவங்க கீழே சாப்பிட்டுட்ருப்பாங்க பந்தி போட்டு. இப்போ நீங்கள் மேலே வந்திருப்பீங்களா? உங்கள் தங்கச்சி கூட இல்லை, இங்கே ஜிம்முனுமே மேலே வந்திருப்பார். நீடி அழகி யார்? நீங்கள் எப்படி நீங்கள் கீழே சாப்பிடலையா? யார் நீ? யாருன்னு கேட்குறல்ல? இல்லை என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியலடி, யார் நீ? என்ன நீங்கள் டீ போட்டு கூப்பிட்றீங்க? ஆமாம் டீ போட்டு தான் கூப்பிடுவேன். அழகி எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? நேற்று உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். லவ் யூன்னு. என்ன லவ் யூ? என்ன பேசுகிறீங்க? என்னடி என்ன 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 பிடிக்கலையாண்ணா? இல்லைங்க நான் கிளம்புறேன், நான் இங்கே இருக்கக்கூடாது. நெல்ல இல்லைங்க நெல்ல நான் கிளம்புறேன். சாரி உங்களை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி. நெல்லு எங்க கையை விடுங்க, கையெல்லாம் பிடிக்கக்கூடாதுங்க, கையை விடுங்க ப்ளீஸ். என்னடி கொன்னாலே கொல்ற? என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ப்ளீஸ் கையை மட்டும் விடுறீங்களா?
எனக்கு விருப்பம் இல்லை. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ப்ளீஸ் 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 கையெடுங்க கையெடுங்க. ஏ அழகி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி. உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன். அழகா புரியுதா? உன்னை பார்த்தோன்னே தெரிலடி. எழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே கல்யாண மாப்பிள்ளை என் ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட பேசுகிறேன்னு. யார் வீடு நீ? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கியா? இல்லைங்க, இல்லை. அந்த 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 என்னடி? யார்? இல்லைங்க, என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. நீங்கள் கையை விடுறீங்களா ப்ளீஸ்? என்னன்னு கேட்குறல்ல, யார்? தப்பார், உன்னை மறுபடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் யூடி. அழகுடி நீ, அழகி. அழகுடி. யார் இவர் இப்படி என்னை இவ்வளோ ரசிக்கிறாரு? நான் அவ்வளோ அழகா இல்லையே. என்னை யாரும் இந்த மாதிரி சொன்னது கூட கிடையாது. எதுக்கு இவர் இப்படி என்கிட்ட பேசுகிறாரு? கையை விடாதன்னு சொல்ல தோணுது. ஆனால் கையை பிடிக்கக்கூடாதே. நான் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே. இது மட்டும் மார்க்குக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். மார்க் என்ன கொண்டுடுவார். அவ்வளோதான் இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் இல்லை. ஏய், கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்லி. இல்லைங்க ப்ளீஸ் கையை விடுங்க ப்ளீஸ். என்னாச்சு அவனுக்கு? என்ன வெக்கமாக இருக்கா? வெக்கப்படுறியா? இல்லைங்க, நான் தான் இந்த எதுக்குடி அழற? என்ன இதா பிரச்சனையா? இல்லை, நீங்கள் வந்திருக்க கல்யாணத்தை என்னடி? என்ன கல்யாணத்தில் என்ன? அந்த கல்யாண பொண்ணு நான் தாங்க. கையை விடுறீங்களா? ஏய் என்னடி அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் கையை வேகமாக உதறிட்டு அப்படியே வேகமாக போயிருப்பீங்க. அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு நல்லா அழறீங்க, ரொம்ப அழறீங்க. என்ன அவர் கண்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னாலையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கவே முடியல. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு. எப்படி இது சாத்தியமா? இல்லை, எதுக்கு அவர் கையை விட்டுறாதீங்கன்னு சொல்ல தோணுச்சு. ஏன் எனக்கு இப்படி தோணுச்சு? என் மார்க்கிட்ட தோணவே இல்லை. அவர் ஏன் என்னை எப்போ பாரு மிரட்டிகிட்டே இருக்காரு, உருட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜிம்மினுக்கெலாம் லிட்ரலி ரத்த கண்ணீர் தான். என்னடி நீ தான் கல்யாணம் பண்ணா அப்படியே அழுதுட்ருக்க? உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையான்னு? விருப்பம் இல்லாதான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? அதனால தான் நம்ம அவன் என்கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஐ திங்க் கரெக்டாக ஜிம்மன். அவளுக்கு விருப்பம் இல்லைனா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அவன் பொண்டாட்டி, புரியுதா? அவளுக்கு விருப்பம் இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் கண்ணில் தண்ணி வந்து அவனுக்கு ஏதோ வலிக்குது. மனசடா பார்க்கும்போதே உங்கள் மனசில் பதியாமல் நின்னா இப்போது வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காத மாதிரி பதிய வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிங்க. ஜிம்மின் அப்படியே புலம்பிட்டு அப்படியே கீழே இங்கே வந்திருப்பாரு. டே மச்சான் அவன்கிட்ட பேசணும்டா. ஏய் சொல்டா. ஏய் நீங்கடா கல்யாணம் பண்ண? ஏன்டா ரூமில் இருப்பா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு ஏன் பண்ணல? அவள் கொஞ்சம் கூச்ச சுபாவம்டா. அது மட்டும் இல்லாத அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறவங்க புருஷனை தவிர யாரையும் நிமிந்து பார்க்க மாட்டாங்கடா. அதனால தான். சரிடா மச்சான், சரி பரவாயில்ல, நான் எதுவும் பார்க்கல, ஜஸ்ட் கேட்டுறேன். சரிடா மச்சான் சரி அப்படின்னு சொல்லி இப்போது ஜிம்னு இப்போ அவரோட ரூமுக்கு வந்துட்டு இப்போ உங்களை எப்படி பார்க்குறது, எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் எங்கே அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு அப்படியே படுத்துட்ருப்பீங்களா? உங்கள் தங்கச்சி தான் இப்போ வந்து அக்கா சாப்பிட கூப்பிட்றாங்கவா? ஏண்டி என்னை எப்பயும் இங்கே தான் சாப்பிட சொல்லுவாங்க. கூப்பிட்டுட்டு எதுக்கு வெளில வந்துட்டு முகத்தை காமிச்சா திரும்ப மார்க் வந்து என்னை திட்டுவான். சில நேரம் அடிக்கிறாண்டி என்னக்கா சொல்கிற? அப்படி தாண்டி அன்றைக்கி பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அன்றைக்கி மறுநாள் அப்படி தாண்டி வந்து அடிக்கிறான். அக்கா இது அப்பாவுக்கு தெரியுமா? ஏய் போடி, அப்பாவுக்குள்ள தெரியும். அப்பா முன்னாடியே தாண்டி அடித்தாங்க. என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி ஆமாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைடி. பயமாக இருக்கு. இப்போது
இப்போ மாடியில் ஒருத்தர் இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? என்னக்கா என்னாச்சு? இல்லடி இல்லை. என்னக்கா என்னாச்சு? எதை சொல்லு. இல்லடி, மாடியில் அன்றைக்கி நைட்டு நான் அழுதுட்டு நின்னேண்ணா. ஒருத்தர் இருந்தார்ல. ஆமாம் இருந்தார். அவர் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இப்போ பயத்தில் நான் வந்துட்டேன். என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி, என்னை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை அழகி அது இது வர்ணிக்கிறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ லவ், அவ்வளோ சந்தோஷம்டி. எடுத்துக்கணுன்னு ஒரு ஆசையும் வந்துச்சுடி. எப்படிடி நடக்குமா? நடக்காதானே. என்னக்கா பேசுகிற? நடக்கும்க்கா. நீ விருப்பப்பட்டால் நடக்கும். இல்லடி, இல்லை, நான் அப்பாவை தாண்டி மார்க்கை தாண்டி நான் ஏதாவது பண்ணுன்னா என்னை தொலைச்சிடுவாங்க, என்னை அடித்தே கொன்னுடுவாங்க. இல்லைக்கா, இல்லை, நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கிட்டே பேசுகிறதுக்காக தான் இப்போ உங்கள் தங்கச்சி வரா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஐயோ கேட்குதுங்களா? யார் நீ? ஓ வா. இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெளில வரீங்களா? இதோ வரேன். டேய் இரு மச்சான், வரேன். எங்கடா போகிற? டேய் வரேன் இரு அப்படின்னு சொல்லிப்போ ஜிமின் இப்போ வெளில வந்திருப்பார். அதாவது மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இப்போ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க, மாப்பிள்ளை எல்லோரும். நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் இப்போது இந்த மாடியில் இந்த பால்கனி இருக்கும் இல்லையா, அது இந்த பால்கனி ஓரமாக நின்றுட்டுப்போ அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் வந்திருப்பார். என்ன? இல்லை, அக்கா கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னால அவள் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாளா? இல்லை சார், அவள் பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த மார்க் செம்ம கொடூரமாக இருக்கான். என் அக்காவை அடிக்கிறான், திட்டுறான், ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். தலை நின்று மிகக்கூடாது, ஏதோ ரூல்ஸ்லாம் போட்டுட்ருக்கான். என் அப்பா அப்படிப்பட்டவர் தான். நான் வெளில போய் படித்தேன். அக்கா 12th தான், அதுக்கு மேலே படிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அக்காவை. பாவம் அவள். நீங்கள் அக்காவை? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடக்குமா? ஷூர், நடக்கும். ஆனால் வீட்டிலலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. அவளை நான் ராங்கி மாதிரி பார்த்துப்பேன். என்னோடய அழகியவள். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குன்னா நடக்கட்டும். ஆனால் அவளுக்கு விருப்பம் இல்லைனா அவள் என்னோடய பொண்டாட்டியாக மட்டும் நான் வாழ்வா. சார் ப்ளீஸ் சார், என் அக்காவை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க சார். ரொம்ப பாவம் அவள். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இல்லை அவளுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை இந்த கல்யாணத்தில். அதுவும் மார்க்கை பார்த்தா அவள் பயந்து நடுங்கிறா. அது மட்டும் இல்லை, ரொம்ப பாவம் அவள். நான் அவளை பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துப்பேன். அவளை என் கூட அனுப்பி வைக்கிறியா? சார் எப்படி? வீட்டில் தெரிஞ்சா அப்புறம் அக்கா நல்லா இருக்கணுமா இல்லையா? நல்லா இருக்கணும் சார். அப்போ நான் அவளை பார்க்கணுண்ணா சார். அவளை பார்க்கணும். நைட்டு டெரஸ்க்கு வர சொல்லு. ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீராவுமே கீழே வந்திருப்பா. மீரா கீழே வரும்போதெல்லாம் ஒரே ஒரு யோசனை தான். அக்கா கிட்டே உண்மையை சொன்னோன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. அப்பாவுக்கும் மார்க்குக்கும் பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகவே மாட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பா. இப்போது அக்கா சொல்லி அக்கா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடி பேசுகிற? நான் எப்படி அவரை? என்னடி பேசுகிற? இல்லடி. சரி, இப்போது இந்த கல்யாணம் உனக்கு வேணுமா? அப்போது இல்லடி, இல்லை இந்த கல்யாணம் எனக்கு வேணாண்டி. நான் படிக்கணும்டி. படித்து நான் தனியாக இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு அப்படியே போயிடுறேன்டி. நான் போயிடுறேன். இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இங்கே வாழ பிடிக்கலடி. அதுக்குன்னு எனக்கு கல்யாணம் தான் வேணாண்டி. வேண்டாம். அவர் ஜஸ்ட் சொன்னாருன்றதுக்கு மட்டும் தானே உன்கிட்ட சொன்னேன். எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லடி. இவன் உண்மையை சொன்னால் போக மாட்டா. நம்மளாக தான் ஏதாவது பிளான் பண்ணி அனுப்பணும். சரிக்கா, சரி, அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். என்ன பேசினேன்? ஏதோ மாட்டி விட்டு போகிறாரு. இல்லைக்கா, இல்லை, அவர் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு.
என்ன அவர் எப்படி எனக்கு? அவர் வேறு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னாரு. இல்லடி இல்லை, அவர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கூட சில விஷயத்துக்கு அவர் ஒத்துக்க மாட்டாராம். அவர் யார் பக்கம் நல்லது இருக்கோ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாராம் அப்படின்னு சொன்னாருக்கா. உண்மையாடி? அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? ஆமாக்கா. நீ நாளைக்கே இங்கேருந்து கிளம்பிடுக்கா. என்னடி பேசுகிற? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வீட்டில் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோ தண்ணி எனக்கு கொன்று போட்டுருவாரடி. வாயில் சத்தமாக வேற சொல்கிற நீ. வாய் மூடு அக்கா. இல்லை, நான் தெளிவாக தான் சொல்கிறேன். நீ கிளம்பு. சும்மா சொல்லாடி, வாய் மூடுறி. இல்லைக்கா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன். நீ பேசாமல் அவர் கூட கிளம்பிடு. நான் சொல்கிறேன்ல, அவர் ஒன்று நல்லா படிக்க வைப்பாருக்கா. என்னடி சொல்கிறேன்? ஆமாக்கா, அவர் நல்லா ஒன்று படிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அவர் கூட சேர்ந்து போய் படித்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம்க்கா. இல்லடி, இல்லை, வேண்டாம்க்கா. அதான் ஒரே ஒரு வாய்ப்பு. நீ யூஸ் பண்ணிக்கிறதும் வேண்டான்றதும் உன்னோட விருப்பம், பார்த்துக்கோ. நீங்கள் அப்படி தான் அதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் உட்காந்துட்டே இருப்பீங்க. அன்றைக்கி நாள் அப்படி தான் கிராஸ் ஆகும். இங்கே ஜிமின், நீங்கள் நைட் ஆனால் டெரஸ்க்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 9 o'clock வந்திருப்பார். முன்னாடியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட்டாக எடுத்து ஊதிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட அங்கே 20 சிகரெட் கிட்டே ஊதிருப்பார். நீங்கள் இப்போ ஒரு 10:30 மேலே வரீங்க. அவர் வந்துட்டு கீழே போயிருப்பார். நம்ம யாரையும் ஃபேஸ் பண்ணவே தேவையில்லை, தனியாக வந்துட்டு தனியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வருவீங்களா? பாடி எதுக்கு எவ்வளோ நேரம்? யார் நீங்கள் எதுக்கு இங்கே இந்த நேரத்தில்? நீ எப்படி இந்த நேரத்தில் இங்கே வந்த? இல்லை, ஜஸ்ட் என்னடி ஜஸ்ட்டு? இல்லைங்க, சும்மா தான், வேறு ஒன்று. சும்மா தான். சரி வா. இல்லை, எதுக்கு? சும்மா தான், நானும் கூப்பிட்டேன், வா. இல்லை, அதுக்குல்ல. சரி, யாரையா லவ் பண்ணுறியா? இல்லை. மார்க்கு? இல்லை. என்ன? இல்லை. என்னன்றப்போ மட்டும் எதுக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்து சொன்னாடி? இல்லை, சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. பார், இன்னொரு தடவை பொய் சொன்னோன்னு வச்சுக்கேன், இங்கே என்ன நடக்கும் தெரியாது. உண்மையை மட்டும் பேசு. இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு அழகி, இங்கே பாரு. இல்லை சார், ப்ளீஸ், நான் கீழே போகிறேன்னு யாராவது பார்த்தா என்னை அவ்வளோதான், ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நீங்கள் வரதில் அழகி அது இதுன்னு பேசுகிறீங்க. முதல்ல தலையை நிமிந்து பாருடி. என்னை பாரு, என் கண்ணை பாரு. இல்லை சார், ப்ளீஸ், நான் போகிறேன். என்ன பண்ணுறீங்க? கை இந்த பாரு, இங்கே திரும்ப. இல்லை சார், ப்ளீஸ், கையை விடுங்க. யாராவது பார்த்தா அவ்வளோதான். மார்க் அவர் பார்த்தாருன்னா என்ன தொலைச்சிருவாருங்க. ப்ளீஸுங்க, கையை விடுங்க. இந்த பாரு, இங்கே திரும்புன்னு சொன்னேன். இல்லை சார், ப்ளீஸ் விடுங்க சார். நீங்கள் மேலே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 10:30 இல்லை 11:30 இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மூணு பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் சார். எனக்கு அதுதான் ஒரு ரிலாக்ஸேஷன். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். என்னவ ஜஸ்ட் ஒரு நிலாவை பார்க்கறதுக்கெலாம் ஏதோ ரிலாக்ஸேஷன் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கா. எந்த அளவுக்கு வச்சிட்ருக்கானுங்க அந்த குடும்பத்தை. தான் பொண்ணையே இந்த அளவுக்கு வளர்த்துட்ருக்கான். இவனாம் ஒரு அப்பன், இவனெல்லாம் வர ஃப்ரெண்டுன்னு வர நினச்சிட்ருக்கான். மார்க் அவனுக்கு இருக்கு. சார் ப்ளீஸ், என்ன சார், கையை விடுங்க சார். இல்லடி, திரும்ப என்னை பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை சார் ப்ளீஸ் சார், கையை விடுங்க சார். நான் ஒரு 12:30 அந்த மாதிரி வந்துக்கிறேன் சார். நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு போங்க சார். நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன், காதில் விழுதாலையா? உன் தங்கச்சி எதுவும் சொல்லலையா? என்ன என் தங்கச்சி எனக்கு எதுவும் சொல்லலையே. என்ன சொன்னாவ? அவன் எதுவும் உங்ககிட்ட சொல்லி தொலைல போல, அதனால தான் இப்படி பயந்து தொலைறியா? சரிடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், திரும்ப. இல்லை சார், ப்ளீஸ் சார், கையை விடுங்க. இந்த மாதிரி நீலாம் போட்டு பேசக்கூடாது சார்.
உங்கள் ஃப்ரெண்டை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏய் இதை பார், ஆனால் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன், புரியுதா? சார் என்ன என்ன பேசுகிறீங்க? ஆமாம், உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே? இல்லையே, அப்படிலாம் இது இதை பார், உண்மையை பேசு. சொன்னால் எங்கேயாவது மாட்டி விட்டாருண்ணா? இல்லை சார், நான் விருப்பத்தோடு தான் கல்யாணம். இதை பாருடி, என்ன பாரு, முதல்ல திரும்படி மேலே. சார் ப்ளீஸ் சார், வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சார், கையை விடுங்க சார் ப்ளீஸ். நீ மட்டும் இப்போ திரும்பலன்னு வச்சுக்கேன், உன்னை கட்டி பிடிச்சி என்னென்னவோ பண்ணிடுவேன் சார். ஆமாண்டி, இப்போ திரும்புறியா? இல்லைண்ணா? இல்லை திரும்பிட்டேன். என்ன பாரு. இல்லை சார் ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். எதுக்குடி இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? இந்த கிளைமேட்டுக்கு இப்படியா? இல்லை நீங்கள் கையை விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக. சரி, கையை விட்டு கட்டி பிடிக்கவா? இல்லை, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை ப்ளீஸ். என் வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நான் தெரியாமல் இப்படி வந்து ஜஸ்ட் இந்த அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணிட்டு போயிடுவேன் சார். ப்ளீஸ் கையை விடுங்க சார் ப்ளீஸ். என் வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். என் அப்பாலாம் என்ன தும்சம் பண்ணிடுவார். எனக்கு கண்ணெல்லாம் பழுத்துரும் சார் ப்ளீஸ். ஏண்டி இப்படி உன்னை ரொம்ப அடிப்பாங்களா? ஆமாம் இவனுங்களை பாரு, உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், பொக்கிஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா நீ பயப்படுறதுக்காக விட்டு போட்டேன்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டப்படுவேன். மார்க்லாம் ரொம்ப மோசமானவன் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 10 years ஃப்ரெண்ட்ஷிப் டி. ஆனால் இப்படி ஒரு என்ன வச்சுட்ருப்பான் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு பொக்கிஷத்தை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு இப்போ தாண்டி புரியுது. லவ் பண்ணுறாண்டி ஒன்று, என்னை பாரு. இல்லை சார், செட் ஆகாத ப்ளீஸ். கையை விடுங்க சார். உங்கள் ஃப்ரெண்டோட இதை பாரு, ஏதாவது பண்ணிவிடுவேன். உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே? அதனால தான் அந்த தைரியத்தில் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கையை பிடிச்சிருக்கேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கையை பிடிச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நீ இப்போது ஓகே சொன்னா விடாமல் பிடிச்சிப்பேன், இல்லையா விட்டுட்டு அப்படியே போயிடுவேண்டி. சார் விட்டுட்டு போயிடுங்க சார். என் ஃபேமிலியை எதிர்த்துல நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சார். எதுக்கு பயந்து சாகுற? நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, உன்னை இவ்வளோ தூரம் நான் கூப்பிட்டு போகண்டி. நான் சும்மா அப்படிலாம் கிடையாது, நல்லா பார்த்துக்குறேன்டி, ராணி மாதிரி பார்த்துக்குறேன். என்னை பாருடி, என் கண்ணை பாரு. இல்லை ப்ளீஸ் சார், கையை விடுங்க சார். இதை பாருடி, பாரு, என்னை பாரு, உன் கண்ணால் என்ன பாரு. ஃபஸ்ட்டு உன் கண்ணால் பார்த்தேன்டி, அதில் அவ்வளோ அழுகுடி, அதில் அவ்வளோ யாரையும் ஐ கான்டாக்ட் நான் பண்ணதில்லடி. உன்னை பார்த்தவொடனே தோணுச்சு அந்த கண்ணில் இருக்கிற கண்ணீரை இதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குள்ள கண்ணீர் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சுடி. என்னடி இப்படி பண்ணுற? என்ன பாரு சார், யாராவது வந்துட்டாங்கன்னா மோசம் சார், ப்ளீஸ் விடுங்க சார். இதோ பாரு, நீ மட்டும் இப்போ பார்க்கலண்ணா இழுத்து வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது, மொத்த கொடுப்பேன், கட்டி பண்ணி சார். என்ன பாரு சார். இல்லை, நான் யாரையும் அந்த மாதிரி பார்த்து பழக்கம் இல்லை சார், ப்ளீஸ். உன் புருஷன்டி, என்ன பாரு, என் கண்ணை பார், நம்பி பாரு. வாழ்க்கை ஃபுல்லாக என்ன நீ இப்படி பார்க்கணும் சார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே லைட்டாக அப்படியே தலை நிமிந்திருப்பீங்க, டக்குன்னு திரும்ப குனிவீங்க. என்ன பாரு, எவ்வளோ அழகுடி. இதை ரசிக்கிறதுக்கெலாம் என் 2 கண்ணு பத்தாதடி, அவ்வளோ அழகுடி. நீ இந்த நிலா வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக தெரியுமா? பலப்பலன்னு அழகாக சாரி, பூ பொட்டு, கை ஃபுல்லாக மருதாணி, எவ்வளோ அழகு தெரியுமாடி நீ. இந்த அழகிய
எப்படி நீ விட்டு கொடுத்துட்டு போக சொல்கிற? போயிடுவாடி, போயிடுவாடி. சார் சார் என்ன பேசுகிறீங்க? கையை விடுறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டது பதில் சொல்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சார் இல்லை இல்லை சார், ப்ளீஸ் கையை மட்டும் விடுங்க சார். நீ இப்போது உண்மையை சொல்கிறியா? இல்லை சார், இல்லை இல்லை சார், ப்ளீஸ் கை கை. நீங்கள் அப்படியே பதட்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு டக்குன்னு என்ன பண்ணியிருப்பார், இன்னொரு கையும் இந்த கையை பிடிச்சி இழுத்து இன்னொரு கையுமே பிடிச்சிருப்பாரு. சார் இதோ பார், கை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருவேன்டி. நீ பதில் சொல்கிறியா இல்லையா போனி? சார் இல்லை இல்லை சார், எனக்கு இல்லை. உனக்கு விருப்பம் இருக்குடி. உன் உதட்டு தான் போய் சொல்லுது தவிர உன் கண்ணு வேணும். நீ எங்கே என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போடான்னு சொல்லுடி என்கிட்ட சொல்லு. சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார் 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 இந்தமாதிரி பண்ணாதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 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 விடுங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் தட்டி விடுவீங்க. ஏன்னா டக்குன்னு அவர் உங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் அவரோட ஜெஸ்கிட்ட தான் உங்களோட முகம் இருக்குது. நீங்கள் அப்படியே உதறீங்க, ஒரு இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்காரு. அவர் கண்ணிலேருந்து இப்போ உங்கள் ஷோல்டரில் ஒரு தண்ணி, அந்த கண்ணீர், அந்த ஒரு சொட்டு அப்படியே உங்கள் மேலே விழுந்திருக்கும். சார் அழறீங்களா? என்ன பண்ணுறீங்க? விடுங்க, நான் உங்களை பார்க்குறேன் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? டக்குன்னு அவர் விட்டுருப்பாரு. இந்த பாரு, என்ன பாரு சார். இல்லை என்ன பாரு, உன் புருஷனா? சார் சார் இல்லை என்னை பாரு அப்படின்னு சொல்லிப்போ உங்கள் ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி அப்படியே உங்களை பார்க்க வைக்கிறாரு. சார் இதில் இந்த 2 கண்ணில் அவ்வளோ கஷ்டம் தெரியுதுடி. என்னை எப்படியா கூப்பிட்டு போயிடுறான்னு என்கிட்ட சொல்லுடி. ஜிம்மி என்னை விட்டுறாடான்னு சொல்லுடி. ஜிம்மி என்னை விட்டு போயிடாடான்னு சொல்லுடி. என்ன உன் புருஷன் பேர் தெரியுமாடி உனக்கு? சார் மார்க் மார்க்கல்ல ஜிம்மன், பார்க் ஜிம்மன்றி மனசில் ஏற்றுக்கோண்ண. உன் புருஷன் பேர் என்ன? சார் பார்க் ஜிம்மன் சொல்லு. சார் இல்லை பார்க் ஜிம்மன் சொல்லுடி. சார் இல்லை சார், பார்க் ஜிம்மன் சொல்லு. சார் இல்லை சார். சார் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். பார்க் ஜிம்மன் சொல்லு. பார்க் ஜிம்மன். சார் சார் புருஷன்டி, புருஷன் சார். சார் தப்பு சார். சார் தப்பு சார். சார் சார் தப்பு சார். தப்பு சார். வேணும் சார், வேணும். தப்பாரி தப்பார், தப்பு இல்லை. உன் புருஷன் பேர் என்ன? இல்லை இப்போ தானடி சொன்னேன். ஆ இல்லை இல்லை தப்பு தெரியும். பாருடி, நீ போண்டாடி உன் காதில் விழுந்துச்சுல்ல? இல்லை விழுந்ததா இல்லையா? உன் புருஷன் பேர் என்ன? பார்க் ஜிம்மன். வா. இல்லை கட்டிக்கோ. உன் புருஷனை கட்டிக்க மாட்டியான்னு? சரியில்லை கட்டிக்கோடி. நான் உங்களை எப்படி கட்டி பிடிச்சிருக்கேன்? நீங்கள் பேக்கப் பண்ணவே இல்லை. அவர் உங்களை கட்டி பிடிச்சிட்ருக்காரு. இப்போது நீங்கள் அவரோட ஹார்ட் பீட் அப்படியே லைட்டாக அப்படியே கேட்குது உங்களுக்கு. அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே சாஞ்ச மாதிரியே நின்றுட்டுருப்பீங்களா? அவர் உங்களை இறுக்கி அணைச்சிட்டு, இந்த பார் உன் நேம் என்னடி? இல்லை என் பேர் ஒயின். ஆனால் எனக்கு நீ எப்போ அழகி தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சுடி. உன் கண்ணில் இருக்கிற கண்ணீரை அப்படியே தொடச்சி தூரம் எரிஞ்சிட்டு அதை எப்போவுமே கண்ணில் தண்ணி வராத மாதிரி பார்த்துக்கணும். உன் கண்ணில் விளப்பம் மட்டும்தான் பார்க்கணும்னு தோணுச்சு. கடைசியில் நீயே கல்யாணம் பண்ணா இருப்பேன்னு நினைக்கலாடி. நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓடும்போது எனக்கு அவ்வளோ வலிச்சதுடி. என்ன உனக்கு அதில் விருப்பம் மேலேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சது. சரி இது சாத்தியமா?
சாத்திடணும் சாத்திடணும். எப்போ எப்போ என்ன நம்பி வரதா இருக்க? சரி இல்லை ப்ளீஸ். ஏய் என்ன என்னடி? சரி இல்லை பாரு, ஃபஸ்ட்டு சாருன்றதை நிறுத்து. ஜிம்முன்னு கூப்பிடு. இல்லை ஜிம்முன்னு கூப்பிட்றி. இல்லை எப்படி? ஜிம்முன்னு கூப்பிடு. இல்லை இப்போ புருஷன் நேம பொண்டாட்டி சொல்லி கூப்பிடக்கூடாது எங்கள் வீட்டிலலாம். இதுக்கு ஒன்றும் குறைச்சாலடி உன் வீட்டில். நீ கூப்பிடு. பொண்டாட்டி நீ கூப்பிட்டாதான் எனக்கு ஜிம்முன்ற பேருக்கே ஒரு அர்த்தம் கிடச்ச மாதிரி இருக்கும்டி. இல்லை நீ கூப்பிட்றியல்லடி. கூப்பிட்றேன் பொறுமையாக கல்யாணத்துக்கு அப்புறம். நீ இப்போ கூப்பிட்டாதான் உன்னை கல்யாணமே பண்ணிப்பேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிட்றீமால? வேண்டாமே ப்ளீஸ். சரிடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் கூப்பிடணுன்னு. ஏன்னா இல்லை என் தங்கச்சி என்கிட்ட இது வேறு மாதிரி சொன்னான். உங்ககிட்ட என்னென்னு வந்து சொன்னான்? அது என்னப்பா விடு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அவரும் உங்ககிட்ட ரொம்ப இறுக்கி அணைச்சிக்கிட்டு அது இதுன்னு பேசிகிட்டே இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இருக்க போகிறோம், இப்படி இருக்க போகிறோம், அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் அப்படியே விலகுவீங்க. என்னடி? இல்லை டைம் ஆகிடுச்சு, கீழே தேடுவாங்க. தங்கச்சி வர முழிச்சிட்ருப்பா. நான் கீழே போகிறேன். சரி பாரு, நாளைக்கு நைட்டு வீட்டை விட கிளம்புறோம், ஓகேவா? என்ன? இல்லை. என்ன அப்புறம் என்ன மார்க்க கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? இல்லை இல்லை இதுக்கப்புறம் எப்படி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு நைட்டு கிளம்பிடலான்னு. இல்லை வீட்டுக்கு தெரியாமல் எப்படி? என்ன அவ்வளோதான். பாரு, உன் புருஷனை தாண்டி எவனும் ஒன்றும் பண்ணிட மாட்டான். வீட்டை விட்டு மட்டும் நீ வெளில வா, உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிங்க ஜிம்மின் உங்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. நீங்கள் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. இங்கே ஜிம்மினுக்கு சந்தோஷத்தில் தூக்கமே இல்லை. இப்போ மார்க் தான். ஏய் எங்கடா இந்த நேரத்தில் போயிட்டு வரேன்? இல்லாமல் சாச்சோம்மா அப்படி மேலே போயிட்டு காற்று வாங்கிட்டு வந்தேன்டா. காற்று வாங்க போனியா இல்லை கவிதை வாங்க போனியாடா மச்சான்? என்ன இதை பார்த்தானே? இல்லைடா மச்சான், ஏதாவது பார்த்தியாண்ணே? இல்லைடா சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லி மார்க் அப்படியே படுத்திருப்பார். ஜிம்மில் நல்லா படுத்திருப்பாங்க. அடுத்த நாள் 2வது நாள் நலுங்குக்கு இப்போ அப்படி தான் உங்களுக்குமே நலுங்கு வைக்கிறாங்க, அவருக்குமே நலுங்கு வைக்கிறாங்க. இப்போ இங்கே மார்க்கை விட ஜிம் முன்னாடி எந்திரிச்சு குளித்து கிளம்பி நின்றுட்டுருக்காரு. என்னடா எனக்கு நலுங்கு, நான் கூட சீக்கிரம் எழுந்திருக்கல, நீ எந்திரிச்சு உட்காந்துட்ருக்க? இல்லைடா மச்சான், உனக்கு எப்படி நலுங்கு வைக்கிறாங்கன்றதை நான் பார்க்கணும்ல, நேற்றே பார்க்க முடியல. இதை பாரு, பேம் வேறு கேட்டுகிட்டே இருந்தான், அதனால தான்டா. பேம்லாம் நல்லா தூங்குறான் போலடா. சரி வா அப்படின்னு சொல்லி மார்க்கு ஜிம்னை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ நீங்களுமே இங்கே நலுங்குக்கு உட்காந்துட்ருப்பீங்க. அங்கே ஜிம்மின் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தலையை நின்று கூட பார்க்கக்கூடாதுல்ல, மார்க்கை பார்த்தானா இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் குனிஞ்சிட்டே இருக்கீங்க. எல்லோரும் உங்களுக்கு மஞ்சள் இது நலுங்குலாம் பூசிட்டு அவங்கவுங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூசுகிறாங்க. ஏன்னா கல்யாண பொண்ணுன்றதால கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக கொஞ்சம் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் அதுமாரி பூசிட்டு போகிறாங்க. லைட்டாக அப்பப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. இங்கே மார்க் வந்து பக்கத்தில் இருந்துட்டு என்னடி சிரிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அது உங்களுக்கு காதில் விழுந்திருக்கும், கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் அங்கே ஜிம்மின் வந்து உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அதாவது நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்ற அந்த உணர்ச்சி தெரியும் இல்லையா, அது மூலமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஜிம்மின் உங்களுக்கு அப்போசிட்டில் தான் இருந்துகிட்ருப்பார். அங்கே வந்து மார்க் நினச்சிட்ருப்பாரு. மார்க் வந்து ஜிம்மின் வந்து மார்க்கை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜிம்மின் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ அப்படி தான் நீங்கள் நலுங்கெலாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு திரும்ப வந்து புது சாரி கட்டிக்கிட்டு அங்கே வீட்டில் வந்து அந்த சாமி கும்பிட்றதுக்கு நின்றுட்டுருப்பீங்க. இங்கே மார்க்குமே நின்றுட்டுருப்பாங்க. அந்த சாமி கும்பிட்றப்ப அந்த பூ மாலை மாதிரி போட்டுப்பாங்க. அதாவது பூ தான் இருக்கும், அந்த பூ வந்து மாலை மாதிரி போட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க. அப்படி கும்பிட்டுட்ருக்கிறப்ப அவர் வந்து மார்க் பக்கத்தில் நிற்பாரா? என்னடா மச்சான், கடைசியில் பார்த்துட்டேன் நீ கல்யாணம் பண்ண பார்த்துட்டியாடா? அதான் சொன்னால மச்சான், பொண்ணு யார்கிட்டையும் பேச மாட்டா, தன்னை நின்று கூட பார்க்க மாட்டாடா. தெரியுது பார்த்துக்கோண்ணே அப்படின்னு மார்க் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் நின்று சொல்லிவிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போயிருப்பார். அவர் ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு ஜிம்மினோட அம்மா அப்பா வருவாங்க. டே ஜிம்மன்
டேய் கதவு தரடா. ம் சொல்லுமா, வரேன் இரு. என்னம்மா என்னாச்சு? டேய் மார்க்குக்கு ஜுவல் எடுக்கணும், அப்புறம் அந்த கல்யாண பொண்ணுக்கு அதுக்குமே கொஞ்சம் நகை எடுக்கணும்டா, வாடா. எதுக்குமா? எதுக்கு அவனுக்கு? டேய் அவன் கல்யாண பையன்டா, அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியுமாம்மா? கல்யாணம்லாம் நடக்காது, சும்மா எதாவது நினச்சிட்ருக்காது. ஏய் என்னடா பேசுகிற? ஆமாம்மா, கல்யாண பொண்ணு மார்க்குக்கு கல்யாண பொண்ணு இல்லை, உனக்கு தான் மருமக. ஏய் என்னடா பேசுகிற? தெரிஞ்சு தான் பேசுகிறியா என்ன? ஆமாம்மா. இங்கே வா. டேய் என்னடா கை விடுறா, வாம்மா தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. டேய் இது சரியில்லைடா, ஏன்டா இப்படி பேசுகிற? இது இந்த மாதிரிலாம் பண்ணாடா, வேணாண்டா. அம்மா இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எதுவும் தடுக்காதம்மா. டேய் அந்த பொண்ணு ஏதோ தெரியாது சொல்லியிருக்கும்டா. அந்த பொண்ணு ஏதோ சொல்லம்மா, நான் தான் சொல்கிறேன், அந்த பொண்ணு இல்லைனா நான் இல்லை. டேய் என்னடா பண்ணுற? மார்க்குக்கு தெரிஞ்சது, மார்க் வீட்டுக்கு தெரிஞ்சு நம்ம என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினச்சாலும் எனக்கு பரவாயில்லம்மா, அவள் எனக்கு வேணும். அவளுக்கு இதில் விருப்பம் இல்லைம்மா, டார்ச்சர் பண்ணுறாங்க, சொன்னால் புரிஞ்சுக்குமா? புரியலையா உனக்கு? இப்போ புரியுதா? அதுக்குன்னு உனக்கு புரியுதுலம்மா, அதான் கல்யாணம் பண்ண போகிறேன். நைட்டு கிளம்புறோம் நம்ம. ஜிம்மின் அம்மா கிட்ட இப்படி சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அன்றைக்கி அப்படி தான் டே கிராஸ் ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் ஜிம்மின்னு. நீங்கள் இன்னும் வரவே இல்லை டெரஸ்க்கு. என்ன பண்ணுறா இவ? கீழே போகலாமா வேண்டாமா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா என்னன்னு ஒன்றும் தெரியல. அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பார், கீழே போயிருப்பார். இங்கே உங்களோட தங்கச்சி தான் கீழே உட்காந்துட்ருப்பா. ஏய் மீரா அங்கே வா. ஆ சார் எங்கே உங்கள் அக்கா வரேன்னு சொன்னா? இல்லை வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் அனுப்பு, போகணும். ஒரு 12 மணிக்கா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போது 12 மணிக்கு நீங்கள் கிளம்பி வந்திருப்பீங்க. ஜிம்மினோட அம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி காரில் அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகுது. அந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக சந்தோஷமும் கூட. ஏன்னு தெரில, தண்ணியே அறியாமல் கண்ணில் அப்படி கண்ணீர் அப்படி வழிஞ்சுது. ஜிம்மின் பார்க்குறாரு. ஏய் இங்கே பாரு. இல்லை இங்கே பாருன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. இங்கே பின்னாடி ஜிம்மினோட அம்மா உட்காந்துருப்பாங்க. டேய் நான் ஒருத்தி இங்கே இருக்கேன். நீங்கள் டக்குன்னு அப்படியே கையை உதறி இருப்பீங்க. என்னடி? என்னம்மா பிரச்சனை? டேய் கல்யாணம் ஆகட்டும்டா, அப்புறமா எதாக இருந்தாலும். என்னம்மா கையை தானே பிடிச்சேன், பயப்படுறா. சரிடா சரிம்மா, பயப்படாதானே. அத்தை இருக்கேன், ஜிம்மன் இருக்கான், உன்னை விட்டுற மாட்டோம். சரிங்க அத்தை. சரி அப்படின்னு சொல்லி இப்போது உங்களை அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு. இங்கே அப்படியே விடிஞ்சிருக்கும். காலையில் எங்கே அப்படின்னு சொல்லி நலுங்குக்கு தேடுவாங்க இல்லையா, 3:30க்கெலாம். அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் ரூமில் இல்லை, சரி நீங்கள் பாத்ரூமில் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்ப்பாங்க. சரி தங்கச்சி தூங்கிட்டு இருக்காளன்னு அவளையும் எழுப்பி விடலான்னு சொல்லிட்டு எழுப்புவாங்களா. ஏய் மீரா நலுங்கு டைம் ஆச்சு பாரு, எந்திரி. தூக்கம் வருதுமா. ஏய் எந்திரி, டைம் ஆகுது. எங்கே அவள் பாத்ரூம் போனால் இன்னும் வரமாட்றா? தெரில பாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சி அப்படியே ரொம்ப நடிச்சிட்டு படுத்துட்ருக்குது. நீங்கள் இன்னுமே வரலன்னு சொல்லி பாத்ரூம் கிட்டே பார்த்தா வெளியில் லாக் ஆகிருக்குமா. ஏய் எங்கடி அவ? என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி மீரா தேடுற மாதிரி நடிக்கிறா. இங்கே எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே அங்கே காணா இங்கே காணான்னு சொல்லி தேடுவாங்க. இங்கே மார்க்குமே அப்படியே சேர்ந்து தேடுவாரா. ஜிம்மின் மட்டும் மிஸ் ஆவார், ஜிம்மினோட அம்மாவும் மிஸ் ஆவாங்களா. கொஞ்சம் சிங்க் ஆகுது. எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும்போது இப்போ ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜிம்மின்கிட்ட கால் பண்ணும்போது ஜிம்மினுமே இப்போ சொல்லியிருப்பார், எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். டேய் துரோகி என்னடா பண்ணுற? யாரா துரோகி? யார் துரோகி? நீ தாண்டா துரோகி, நீ தான். அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லைன்றப்போ இதுக்குடா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அங்கே மாசாக பேசிகிட்டு இருப்பாரா. இங்கே மார்க்குக்கெலாம் செம்ம டென்ஷனாக இருக்கும். இங்கே உங்களோட அப்பாலாம் அவள் போனால் போகிறா, என் 2வது பொண்ணை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே மீராவுக்கும் அங்கே மார்க்குக்கும் அன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளோ எங்கேயா ஓடி போயிட போகிறா அப்படின்னு சொல்லி கடைசியில் நானே தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அங்கே மீராலாம் ரொம்ப அப்படி அல்ல அந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. கல்யாணம் ஃபைனலாக ஆகிப்போச்சு. உங்களுக்கு இன்னும் இங்கே கல்யாணம் ஆகலை, ஆனால் உங்களுக்கு முன்னாடி அங்கே மீராவுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அது எதுவுமே உங்களுக்கும் தெரியல, ஜிம்மினுக்கும் தெரியல.
இப்போ அப்படி தான் நீங்கள் ஜிம்னோட வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. வாடி. இல்லை அத்தை, வாம்மா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் உள்ளே போயிருப்பீங்களா? அவர் உள்ளே போன உடனே அவங்க கையை பிடிக்கிறாரு. டேய், கல்யாணம் ஆகட்டும், விடு அவளை. அம்மா, அவகிட்ட பேசணும். விட்டுடா, அவள் கூச்ச சுபாவமாக இருக்கா. நீ என்ன பேசினா அவகிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது, விடு அப்படின்னு சொல்லி ஜிம்னை மேலே அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் அத்தையோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பாருமா, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. இல்லை வேண்டாம், மாற்றிக்கோ, நான் உன்னோட அம்மா மாதிரி தான், புரியுதா? ஜஸ்ட் நான் அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, நீ இப்போது வருத்தமாக ஃபீல் பண்ணுவேன், அவனால் தான் உங்கள் வீட்டை வந்துட்டு வந்தேன்னு ஃபீல் பண்ணுவேன், புரியுதா? இல்லை, நான் அதுக்காகலாம் எதுவும். சரி, ஓகே, ட்ரெஸ் மாற்றிக்கோ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாண்ண, நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். இல்லை, வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியல. வீட்டில் என்ன நடக்கும்? சின்னதாக பிரச்சனை நடக்கும், அவ்வளோதான். ஒரு 3 months போகட்டும், அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு. இல்லாத போ போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிருப்பீங்க. உங்கள் அத்தையுமே அங்கே கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. அங்கே ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்துட்டு, மா சொல்டா, எங்கம்மாவ? டீ குளிச்சுட்டுருக்காடா. அப்படியா? ஏதாவது பண்ணுமே. அம்மா, எவ்வளோ நேரம் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? டேய், இப்போ தாண்டா வந்தேன், ஒரு 1/2 hour ஆகும். சரிம்மா, பொறுமையாக பண்ணு, நான் மேலே இருக்கேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போ. உங்கள் ரூமுக்கு தான் வராங்க, அதாவது உங்கள் அத்தையோட ரூமுக்கு. அங்கே கதவு டோர் திறந்தா இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க கதவை சாத்திட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை வெளில வச்சுட்டு குளிச்சுட்ருப்பீங்களா? பொண்டாட்டி குளிச்சுட்ருக்காடி, பாத்ரூம் தாண்டி ஸ்மெல்லுங்க வருதுடி, பொண்டாட்டி ரெடி ரெடி, கதவை லாக் பண்ணிட்டு வரேன்னா. நீங்கள் இப்போ குளிச்சுட்டு அப்படியே கதவை திறந்துட்டு வருவீங்களா? டவலோடு தான். பொண்டாட்டி எப்படி இவ்வளோ அழகா கொள்றாளே. எங்க எங்க நீங்கள் 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 எப்படிங்க? ஏய் நான் தான். என்ன வெளில வாடி. இல்லை இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ், வெளில போங்க. நீ இப்போ வெளில வராமல் நான் வெளில போக மாட்டேன். இல்லை, நான் சத்தம் போட்டுருவேன், அதே கூப்பிடுவேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, வெளியில் போங்க. நீ வெளில வாடி, நீ வெளியில் வா. இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ், வெளில போங்க ப்ளீஸ். நீ வெளில வரியா இல்லைன்னா பாத்ரூம் வெளில வரவா? என்ன பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, இதில் தப்பு. நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன். என்னடி உனக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? நீ மட்டும் சாம்பிராணியாக இருப்பனால தெரியுதுடி. சரி, நீ இப்போ வெளில வரியா இல்லை நான் வெளில வரட்டா? இல்லை ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அவர் இப்போ ஒரு ஸ்டெப்பாக எடுத்தப்போ உங்கள் பாத்ரூம் கிட்ட தான் வருவார். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு பாருங்க, பர சத்தம் கேட்குது. நீங்கள் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டீங்க, கதவை சாத்திட்டு தான் பேசுகிறீங்க. அதாவது லாக் பண்ணல, பட் ஆனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையால் அப்படியே புஷ் பண்ண மாதிரி, அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு புஷ் பண்ண மாதிரி இப்போ நின்றுட்டுருப்பீங்களா? இந்த பாரு, நீ இப்போது வெளில வரல அப்படின்னா ஒரே தள்ளு உள்ளே வந்துடுவேன். எப்படி வசதி? என்ன பேசுகிறீங்க? இப்போ தான் பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு இந்த மாதிரி பிடிக்காது, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வெளில போங்க. நான் ஏய் பாரு, நான் உனக்கு யார்? இல்லை நீங்கள். நான் யார்? நீங்கள் என்ன சொல்கிறது? யாருடி? நான் உனக்கு யாருன்னு சொல்லி கொடுத்தேன் உனக்கு? இல்லை நீங்கள். நான் யாருன்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ். இதோ பாரு, நீ மட்டும் இப்போ
உனக்கு நான் யாருன்னு சொல்லணும்னு வச்சுக்கேன், டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவேன். நீங்கள் நீங்கள் எனக்கு புருஷன் 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 பொண்டாட்டி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி. இல்லை இது தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லடி, நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு. எப்போ நீ என்ன புருஷன் ஒத்துக்கிட்டியோ, நான் உன்னை எப்போ நான் கட்டி பிடிச்சனோ அப்போ நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டு நான் உனக்கு புருஷன் ஆகிட்டேன்டி. என்ன பேசுகிறீங்க? டோர் ஓப்பன் பண்ண. இல்லை ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு அழுகையாக வருது, உங்களை பார்க்க முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி உன் கை நீட்டு. இல்லை 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 கையை நீட்டு. டோர் க்ளோஸில் இருக்கட்டும், கையை மட்டும் வெளில நீட்டு. இல்லைங்க, கையை வெளில நீட்டுடி ப்ளீஸ். வேண்டாம், கையை நீட்டி நான் வரவா? இல்லை நீட்டுறேன் நீட்டுறேன் அப்படின்னு சொல்லிப்போம். உங்கள் கையை மட்டும் நீட்டுறீங்க, அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்டை நீங்கள் நீட்டுறீங்க. அந்த கையில் அப்படியே லைட்டாக அப்படியே தண்ணி வழிஞ்சு அப்படியே சொட்டுது. அவர் அப்படியே அந்த உள்ளங்கையால் அப்படியே அந்த ஒரு ட்ராப் அப்படியே பிடிச்சிருப்பாரு. என்ன பார்த்துறீங்களா? போகிறீங்களா? வெயிட் பண்ணுறேன். கையை எதுக்கு பிடிக்கிறீங்க? ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஃபீல் பண்ணு. லவ் யூடி பொண்டாட்டி. என் அழகி எவ்வளோ அழகு தெரியுமாடி. இந்த கையில் அப்படியே வளைஞ்சி அந்த தண்ணி இவ்வளோ அழகா உன் மேலே ஃபுல்லாக பண்ணி தோழி மாறி அப்படி தானடி இருக்கு. இல்லை இல்லை போய் சொன்னேன், அதில் வந்து பார்ப்பேன். இல்லை ஆமாம் அப்படி தான் இருக்கு. அப்புறம் உன் ஷோல்டர் கிட்ட ஒரு மச்சம் இருக்கான்னு. ஐயோ இல்லை 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 போய் சொன்னால் வந்து பார்ப்பேன். ஆமாம் ஆமாம் எப்படி எப்படி பார்த்தீங்க? நான் கையை மட்டும் இல்லடி, இங்கேருந்து டோரில் கொஞ்சம் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி காமிச்சதுடி, பார்த்தேன். ஷோல்டர் மட்டும்தான், வேறு எதுவும் தெரியலடி. எட்டி பார்த்தா கூட டவல் கட்டியிருக்க போல். ஆமாம் கையை எடுத்துக்கிட்டுமா? சரிடி எடுத்துக்கோ. ரொம்ப பயப்படுற போல், எவ்வளோ ஈரத்துலேயும் உனக்கு ஸ்வெட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன். சரி நான் கிளம்புறேண்ணே, பிரேக்ஃபாஸ்ட் வாடி, அப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளில போயிருப்பாரா. இப்போ டோரு திறந்துட்டு வெளில போகும்போது அவங்க அம்மா அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வாடா நல்லவனே, உள்ள என்னடா பண்ணுற? இல்லைம்மா சும்மா ஒரு ரூமை சுற்றி பார்க்கறதுக்காக. நீ ரூமை மட்டும்தான் சுற்றி பார்த்தியாடா? ஆமாம்மா, நான் ரூமை சும்மா டஸ்ட்டு இருந்துச்சா தொடச்சிட்டு வந்தேன். இல்லையே, என் பையன் டஸ்ட்டை தொடச்ச மாதிரி தெரியலையே, வேறு எதையோ தொடச்சிட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது. கையெல்லாம் ஈரமா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டு அம்மா. இல்லைம்மா இல்லை, சும்மா கை தண்ணி குடிச்சேன்னா கையில் தண்ணி சிந்திச்சும்மா. பார்த்துடா, நாளைக்கு கல்யாணம், பர்ச்சேஸ்க்கு போகிறோம், சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப கிச்சனுக்கே போயிருப்பாங்க. நீங்கள் இப்போது ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்திருப்பீங்க, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. அவர் உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்லை, ரொம்ப வெக்கப்படுறீங்க, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறீங்க. அதேமாரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க, அங்கே ட்ரெஸ் எடுக்கிற இடத்துலையும் நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருந்துகிட்டே இருப்பீங்களா. எல்லாமே அங்கே ஜிம்னோட அம்மாவும் தான் எல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்கு இன்றைக்கி காலையில் கல்யாணம். ஜிம்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 3 ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போது கோவிலில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எங்கே அலங்காரத்தோட அழகாக நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க, அங்கே ஜிம்மன் ரெடி ஆகிட்டு அங்கே மணமேடையில் மாலையோடு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அம்மா எங்கம்மாவா இன்னும் லேட் ஆகுது பாருமா. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குடா, என்னடா பண்ணுற? அது வரைக்கும் என்னதுக்குமா அங்கே உட்கார வச்சுருக்காங்க? அது வரைக்கும் ஐயா சொல்கிறதா கேளுடா தம்பி. அம்மா எப்போம்மா வருவா இருடா. வந்துட்டாடா. வாமா ஆமாம். இவ்வளோ அழகாக இருக்காடி, செம்ம. என் பொண்டாட்டி அடி இது, இவ்வளோ அழகி கொல்றியடி. அப்படி இருக்கடி,
அப்படி இருக்க அப்படி பொண்டாட்டி கண்டிப்பாக ஒன்று கண் கலங்காமல் அழகாக பார்த்து பண்ணி ராணி மாதிரி பார்த்து பண்ணி பொண்டாட்டி பொண்டாட்டி அழகி எல்லாரும் இருக்காங்கடா ஜெமின், என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் தலை குனிஞ்ச மாதிரியே வந்து இப்போ அவர் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பீங்க. ஏய் பொண்டாட்டி ஏங்க என்னாடி என்ன பாரு, இல்லைங்க தலை நிமிந்து பார்க்கக்கூடாது. ஐயோ கொல்றாளே. ஜிமின் தாலி எடுத்து கட்டுறா, அவங்க நீட்டிகிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுற? ஆமாம் சாரிம்மா டாடி, நான் கல்யாணம் பண்ணிக்க வாடி. எங்க சொல்கிறீ, நீ இப்போது சொல்கிறது தான் இருக்கு, எனக்கு விருப்பம் தாங்க. லவ் யூ சொல்கிறீ, எங்க லவ் யூ சொல்கிறீ, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறல. இல்லைங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தாங்க, கட்டுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? சரி கண்டிப்பாக சொல்லணுன்னு. இல்லை எப்படி பொண்டாட்டி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது உங்கள் கழுத்தில் தாலியுமே கட்டியிருப்பார். நீங்கள் அந்த தாலியை கட்டும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு அப்படியே கண்ணில் தண்ணி வந்திருக்கும். உங்கள் தங்கச்சி இல்லை, உங்கள் ஃபேமிலி இல்லை, அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து வெளில வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கலந்த மாதிரி ஒரு மிக்சர் ஃபீலில் பறந்துட்டுருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு இப்போ உங்கள் காலில் மெட்டி போடுவாரா? ஏங்க காலை பிடிச்சி தான் மெட்டி போட முடியும், அப்புறம் என்னடி? இல்லை நீங்கள் அப்படியே போட்டு விடுங்க, காலெல்லாம் பிடிக்க தேவை. இதோ பாடி பண்ணடி தெரிலடி, உன்னோட முகத்தை முழுசாக நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் இப்படி உன் காலை பிடிச்சிட்டு ஆனதை பார்க்கும்போது உன் முகம் அழகாக தெரியுதுடி. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உன் முகத்தை பார்க்க முடியும்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஓகேடி, இனிமேல் உன் கால் நான் டெய்லி பிடிக்கிறேன்னு. என்னங்க பேசுகிறீங்க எல்லோரும்? கேட்கட்டும். டேய் தம்பி, என்னடா என்ன பொண்டாட்டி காலை முதல் நாளே பிடிச்சிட்ட போல? ஏம்மா என் பொண்டாட்டி காலை நான் பிடிக்கிறேன், நடத்து முதல் நாளே வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க ஜெமினை பார்த்து. அதாவது அங்கே இருக்கிற 3 ஃபேமிலியுமே சிரிக்கிறாங்க. ஓகேவா, அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். இது மாதிரி தான் கொஞ்சம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி நிறைய சடங்குலாம் நடந்துகிட்ருக்கோம். அந்த ரிச்சுவல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு இப்போ வந்திருப்பீங்க. ஜெமின் உங்கள் பக்கத்தில் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிட்டு வராரு, உங்கள் கையை பார்க்குறாரு, உங்கள் கழுத்தில் அந்த தாலியை பார்க்குறாரு. உங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சேம் டைம் நீங்கள் தலையை குனிஞ்ச மாதிரியே வரீங்களா, அவர் இன்னுமே உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கார். ஏய் பொண்டாட்டி, ஏய் அழகி, என்னங்க உங்கள் பாருடி, உன் புருஷன் என்ன பண்ணுற? இல்லைங்க, நீங்கள் எதுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறீங்க? ப்ளீஸ் வேண்டாம். ஏய் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கே உன்னை விடலை, இப்போ பொண்டாட்டியாகவே ஆகிட்டேன் என்ன? இல்லைங்க ப்ளீஸ். சரிடி, கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓகேவா? தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? சரிடி, பெட்ரூமில் சொல்லுன்னு நிறைய சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கி கையை படிச்சுட்டு அப்படி தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி ஃபுல்லாகவே டே அந்த 3 ஃபேமிலியுமே உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. உங்ககிட்ட நிறைய பேசுகிறாங்க, நீங்களுமே அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு பேசலை. ஓகேங்களா? என்ன கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரியுது. சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் 12th மட்டும்தான் படிச்சிருக்கீங்க, வேறு எதுவும் படிக்கலை அப்படின்றது தெரியுது. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியல. நீங்கள் அதுதான் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து நம்ம படிக்கலைன்றதை வந்து அவங்க தப்பாகவே எடுத்துக்கலன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்ககிட்ட நல்லா பழகுறாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றைக்கி தான் டே ஃபுல்லாக கிராஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் நைட்டு. ஜிம்னு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே ஃபுல்லாக அப்படியே டெக்கரேஷன் மோடில் ஒரு ரூமே இருந்துகிட்ருக்கு. இங்கே பாருமா, இப்போ என் ஜிம்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிடணும். நல்ல பையன், நல்லா பார்த்துப்பான், பயப்படாத. இது மாதிரி பயந்த சுபாவம்லாம் இருக்காத, புரியுதா? இங்கே நல்லா பேசு, நான் அத்தை அம்மா மாதிரி நல்லா பார்த்துப்பேன், புரியுதா? சரிங்க அத்தை. ஏன் அழற? ஐயோ, நான் அதை தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை அத்தை, இல்லை
அப்புறம் எதுக்கு மாடுற ஜிமின் பார்த்தானே என்ன பிடிச்சி கத்துவோம் நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னு. இல்லை நீங்களாம் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி 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 அழாத, இன்றைக்கி அழ வேண்டிய நாள்லாம் கிடையாது புரியுதா, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஜிமின் கூட எல்லாம் தெரியும்ல. தெரியும் அத்தை. உனக்கு வேறு ஏதாவது ஆசை? இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணணும்னு எண்ணம் இல்லை. அப்போதைக்கு வீட்டை விட்டு வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போது படிக்கணும்னு ஆசைன்னு தான் சொல்லுமா. கண்டிப்பாக படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்கிறதுன்றதுலாம் ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை. இல்லை 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 அத்தை, இல்லை எனக்கு இப்போ படிக்க விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்னுடைய லைஃப் அப்படியே வேறு மாதிரி வாழணும்னு நினச்சேன். தனியாக இருக்க போகிறோமே, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றதுக்காக யோசித்தேன். இப்போது என்ன என் மருமகளுக்கு இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் இதிலையே வாழலான்னு. புரியுதுமா புரியுது. போ மேலே போ. நீங்கள் அப்படி தான் இப்போ மேலேயுமே போயிருப்பீங்க. ஏங்க உள்ளே வரலாமா? என்னடி அழகி வரலாமான்னு கேள்வி கேட்குறேன். நம்ம ரூம் என் பொண்டாட்டி, நீ உரிமையாக வாடி. டோர் லாக் பண்ணடி. போகிறேங்க. இல்லை 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 நான் தான் லாக் பண்ணேன், நான் போகிறேன். இல்லை உட்காரு, நான் போகிறேன். இல்லைங்கண்ணா உட்காருடி, ஓவராக பண்ணுவோம். சரிங்க. இப்போ லாக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காரு. எங்க கொஞ்சம் புருஷன்டி பக்கத்தில் உட்காந்தா தள்ளி போன்னு சொல்லுவியா? இல்லை ஒரு மாதிரி. என்னடி ஒரு மாதிரி? சரிடி பண்ணுறடி, கை கொடு. இல்லை கையை கொடுறி, உன்னே எனக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொடுக்க போகிற, கையை கொடுக்க மாட்டியா என்ன? இல்லை கொடுப்பாங்க. கொடு. இந்த கையில் தானே ஃபஸ்ட்டு பாத்ரூமில்? இல்லை இல்லை பாத்ரூமில் இல்லடி, பாத்ரூமுக்கு வெளில கை நீட்டினல அதை சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். லவ்லி பொண்டாட்டி, அழகி, எவ்வளோ அழகு தெரியுமாடி? இல்லைங்க, என்னை யாரும் அப்படி சொன்னதே இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. என்னடி சொல்கிற? ஒன்றும் அழகு இல்லைன்னு சொன்னாங்களா? யார்? இல்லை என்னை அழகுன்னு யாரும் சொன்னது கிடையாதுன்னு சொன்னாங்க. நீ எவ்வளோ அழகு தெரியுமாடி? நீ மட்டும் உங்கள் வீட்டை விட்டு வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கேன், எவன் ஒன்று மடக்கியிருப்பான், எவன் ஒன்று கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பானே தெரியலடி. ஏய் ஜஸ்ட் பண்ணுக்காக சொன்னடி, வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு போயிட்டு கண்ணு ஐயோ அழகிய பொண்டாட்டி, நீ தானே. சரி இந்த புருஷனுக்காக தான் நீ வெயிட் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டேன்னு. இல்லைங்க சரிடி, சரி நீ கண்ணெல்லாம் தண்ணி வைக்காதண்ணே. இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் என்ன சொல்லணும், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. ஹேய் என்னடி பேசுகிற, என்ன பேசுகிற? உன்னை பார்த்தோன்னே தோணுச்சுடி, நீ கண்ணில் தண்ணியோடு நிற்கும்போது அப்படியே நினச்சிக்கணும், உன்னை பொண்டாட்டின்னு அப்போவே கூப்பிடணும்னு தோணுச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி, கடைசியில் நீ மார்க்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம் பண்ண போகணுன்னு பண்ணவே இல்லை. பட் ஆனால் உனக்கு அது விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் புருஷன், லவ் யூடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்கள் ஃபோர்ஹெடோட அவரோட ஃபோர்ஹெடை இடித்த மாதிரி அப்படியே மூக்கு உரசின மாதிரி வச்சுக்கிட்டு லவ் யூடின்னு சொல்கிறாரு. எங்க உண்மையாகவே ப்ரூவ் பண்ணவா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு? இல்லை ப்ரூவ் பண்ணவாடி, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படிடி இந்த உலகத்தில் நீ ஒரு ஜம்முடி, கிடைக்க மாட்டாடி. எவ்வளோ தேனாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டா. பியூரான லவ், பியூரான ஃபேஸ் டி, நீ பியூரான சோல் டி, நீ
இல்லை நீங்கள் இவ்வளோ பேசுகிற அளவுக்குலாம் நான் தகுதியுடையவளான்னு தெரியலங்க. எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன். கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டேன். நான் நேற்றே பேசினேன். ஒரு காலேஜில் உனக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன். என்னங்க? இல்லை நான் சொல்கிறது கேள்வி. உன் தங்கச்சி சொன்னான் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லலடி. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக பண்ணலாம்னு நினச்சேன். ஓகேவா படிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறமா பேபிக்கு பிளான் பண்ணிக்கலான்னு. இல்லை வேண்டாமே. ஏண்டி விருப்பம் என்ன? இல்லைடி அதுக்கு முன்னாடி நீ பிளான் பண்ணலான்னு சொன்னால் கூட ஓகே தான் உன் புருஷனுக்கு. இல்லைங்க. ஐயோ இல்லைங்கன்னு சொல்லி கொல்லாடி. இல்லைங்க நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ கூட இல்லைன்னு சொல்கிறேன். சொன்னியா இல்லையா? இல்லை இனிமேல் சொல்லலை. ஐயோ கடவுளே ஏன் இவ்வளோ இப்படி? சரிடி நீ இல்லைன்னே சொல்ல. நான் இருக்குன்னு சொல்லி எனக்கு எல்லாமே இருக்க வைக்கிறேன்னு. என்னங்க பண்ணுறீங்க? இனிமேல் வெயிட் பண்ண முடியாடி, புரிஞ்சுக்கோடி. இல்லை கொஞ்சம் உன் புருஷன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டான். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் பண்ணுவாடி. இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன்டி. உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லடி பொண்ணாடி. சொல்லடி. இல்லைங்க இப்போ கூட இல்லைன்னு தாண்டி சொல்கிறேன். சரி ஓகே விட, உனக்கு விருப்பம் இல்லைண்ணா. இல்லை விருப்பம் இருக்குங்க. அப்புறம் என்னடி அழகி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அப்படியே பாஞ்சிருப்பார் அந்த மனுஷன். உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸ்டார்டிங்கில். போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பேக்கப் பண்ண வச்சு ரொம்ப அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஓகேடா காய்ச்சி ஒரு ஹாப்பி என்டிங்காக அது இருக்கட்டும். இந்த ஸ்டோரியில் எப்படி கொடுத்துருக்குன்னு தெரில, பட் ஏதோ ஒரு ட்ரை கொடுத்துருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனால் அந்தளவுக்கு நான் கொடுக்கல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுக்குறேன்டா. அதுக்கு நடுவில் எந்த வீடியோஸும் நான் கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். நேட்டிவ் போகிறோம். எப்போவுமே பொங்கல்னாலே நாங்கள் நேட்டிவ் போயிடுவோம். தீபாவளி கூட எங்கள் பெங்களூரில் தான் நடக்கும். இங்கே பெங்களூரில் வேறு மாதிரி இங்கே பண்ணுவாங்க. அதாவது எல்லாருமே இங்கே அப்படியே ஸ்ட்ரீட்டில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. நியூ இயர்க்கெலாம் செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ரசிக்க தான் முடிஞ்சதே தவிர கிட்ட போயிட்டு அதை அனுபவிக்கனே தோணாதீங்க. எனக்கு தோணுது கிடையாது. ரொம்ப ரசிப்பேன். ஸோ உங்களுடைய வைப் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க? எப்படி பண்ண போகிறீங்க? ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சுடா. மிட் ஆஃப் தி 2 ஐடல்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரியஸ் போட்டிருக்கேன். தயாங்குடைய சீரியஸ் வந்து போயிட்டுருக்கு. 3 எபிசோட் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் ஓப்பன் பண்ணி பாருங்கடா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அது நான் முன்னாடியே ரைட் பண்ணி வச்சுருந்த ஸ்டோரி லைன் தான். பெண்டிங் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் போட்டுறேன்டா. அப்புறம்டா கைஸ், நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே என்னோடய ஓன் கண்டென்ட், ஓன் ஸ்டோரி லைன் தான். எந்த சேனல்லேருந்து காப்பி பண்ணி திருடினது கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் என்னோடய சேனலில், அந்த சேனலில் கேட்ட மாதிரி இருக்குது, இந்த சேனலில் கேட்ட மாதிரி இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. பட் ஜெசிமா அக்கா ஒன்று சொன்னாங்க, சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உனக்கு நெக்ஸ்ட்டு இந்த பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது, நீ அதுக்கெலாம் பயப்படக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. பயப்படக்கூடாதுன்றதுக்காக சொன்ன விஷயம் தான் இது. நான் இதுக்கும் உங்ககிட்ட கிளாரிட்டி வாங்கிக்கணுன்றதுக்காக கேட்குறேன். எந்த சேனல்லையாவது போட்டிருக்க கண்டென்ட்டை நான் ஏதாவது திருடி போட்டிருக்கேன், இல்லை ஸ்டோரியில் நான் வாங்கி இல்லை திருடியோ நான் கேட்டு நான் இதில் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி யாருடைய கண்டென்ட்டையும் நான் திருடி ஸ்டோரியில் நான் போட்டது கிடையாது, போட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஸ்டோரி லைன் இருந்துகிட்ருக்கு, பெண்டிங்கில் வச்சிட்ருக்கேன். நான் பேசிக்காகவே நிறைய ஸ்டோரி லைன் எழுதுவேன். அதில் இருக்கிற ஒரு 15%, ஒரு 20% தான் இப்போ வரைக்கும் நான் ஸ்டோரி லைன் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் கேட்குறதால அவங்களுடைய ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி நான் புதுசாக எழுதி கண்டென்ட் போடுறதால என்னுடைய ஸ்டோரி லைன்ஸ் இன்னும் ஃபுல்லாக அவங்ககிட்ட இன்னும் கொடுக்கவே இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு 10%, 15% தான் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 30 ஸ்டோரி லைன் கிட்டே இருந்துகிட்ருக்கு. அதில் ஒரு படம் அளவுக்கு எடுக்கிற அளவுக்குலாம் வச்சுருக்கேன். பட் இன்னும் நான் போடல. என் டைம் இருந்தால் சீக்கிரமாகவே போடுறேன்டா. நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கடா காய்ஸ்.